தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்கா வாயிலாக கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கூட உரையாடலுக்கு வந்திருக்கிறவங்க கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி அபிராமி அவர்கள். அவர்கள்ட்ட தொகுதிய பத்தியும், கட்சிய பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நலமா இருக்கேன். அருமை. நீங்க அ நலமா இருக்கீங்களா? உலக நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். நன்றி. உலக தமிழர்களுக்கு உங்கள பற்றின ஒரு சிறு அறிமுகம். கண்டிப்பாங்க. என்னுடைய பெயர் அபிராமி. கணவர் நெடுஞ்சேரலாதன். அ அப்பா ஐயாதுரை, அம்மா மலர். பிறந்த பகுதி புளியங்குறிச்சி. அது நம்ம கெங்கவள்ளி தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க நான். விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. பெருசா எதுவும் அ பொருளாதாரம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளராம, ஒரு சாதாரண நடுநிலையான குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு. அ பள்ளி படிப்பு முடிச்சுட்டு, காதல் திருமணம் முடிச்சு, எனக்கு பிடிச்ச ஒரு தொழில தேர்வு செய்து, அதன் மூலமா எங்களோட வாழ்வாதாரத்த நகர்த்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். அதுல பயணிக்கும்போது, பரம்பரையா வந்து பாத்தீங்கன்னா, அப்பா, அம்மா எல்லாருமே திமுக. அ அண்ணனுடைய சில பேச்சுக்கள், சில கேள்விகள்லாம் எங்களை ஆழ்ந்து சிந்திக்க வச்சுச்சு. அந்த ஒரு சிந்தனை பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கு வழிகுடுத்துச்சு. அதனால இப்போ அ நாங்க அதுல பயணிச்சதனுடைய அந்த உண்மையான உணர்வோட பயணிச்ச அந்த இது பாத்தீங்கன்னா, ஒரு சில பொறுப்புகள் வந்து எனக்கு குடுக்கப்பட்டிருந்தது. முதல்ல மாநில ஒருங்கிணைப்பாளரா இருந்தேன், நாம் தமிழர் கட்சியில. அதுக்கடுத்து பொறுப்புகள் மாற்றப்படும்போது மண்டல செயலாளராக பயணிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய இந்த உண்மையான அ மக்கள் பணியில நான் ஈடுபடுற அந்த ஒரு நேர்த்திய பார்த்து, அண்ணன் வந்து அ சட்டமன்றத்துல கண்டிப்பா மக்களுக்காக நான் உண்மையா குரல் குடுப்பேன் அப்படின்னு நம்பி, இன்னைக்கு அண்ணனால கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரா எல்லாருக்கும் அறிமுகமாயிருக்கேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்க. இப்ப கண்டிப்பா அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. வெற்றி உறுதியா இருக்கும். இப்ப தொகுதி பொறுத்தவரைக்கும், கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரைக்கும், முக்கியமான பிரச்சனைகள்னா என்னென்ன இருக்கு? எல்லாமே அடிப்படையே இங்க சரியில்லைங்கண்ணா. அடிப்படையே வந்து முழுக்க முழுக்க தவறா தான் இருக்கு. அ அப்படி பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா, முதற்கட்டமா அ அனைத்து உயிர்களும் உயிர் தேவையான குடிநீர் பிரச்சனை தாங்கண்ணா. தண்ணீர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நாங்க தேர்தல் சமயத்துல எல்லா பக்கமும் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆ இன்னும் கோடை காலமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் காலி குடங்கள வச்சுட்டு வந்து தெருவுல நின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வலிய குடுக்குது. இத்தனாண்டு காண்டுல மக்களுக்கு ஒரு குடிநீர் பிரச்சனை கூட சரி பண்ண தர முடியாத அரசா தான் இந்த திராவிட கட்சிகள் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால தண்ணீர் பிரச்சனைய முக்கியமா முதல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறேங்கன்னா, அதுக்காக பார்த்தீங்கன்னா, மழை காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆறு, ஏரி, குளங்கள் இதெல்லாமே தூர்வாரப்பட்டு, தயார் நிலையில வைக்கப்பட்டு, மழை பெய்யும்போது அந்த மழைநீரை வந்து சேகரிச்சு, சுத்திகரிக்கப்பட்டு, அ கு குடிநீர் தண்ணியா மாற்றி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது முதல் பிரச்சனைன்னா, அதுக்கான தீர்வு. 2வது பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் சாக்கடை வசதி. ஊருக்கு பார்த்தீங்கன்னா, தெருக்கள் தான் இருக்கு. சாக்கடை இருக்கு. ஆனா, அதுல பயன்பாட்டிலயும் இல்ல. அது சுத்தமாவும் வச்சுக்கிறது இல்ல. அந்த தெருவுல இருக்கிற கழிவுநீர் சாக்கடைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே, கடைசியா ஒரு இடத்துல போயி, அது அது சேமிக்கிறதுக்காக ஒரு இடத்த நம்ம தயார் பண்ணி, அதுல தண்ணீர் தேங்கின பிறகு, அத சுத்திகரிக்கப்பட்டு, நம்ம ஓடைகள், ஆறுகள்ல, ஏரிகள்ல விடும்போது, நிலத்தடி நீர் மட்டும் நமக்கு குறையாம அப்படியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அப்படி பயன்படுத்தலனாலும் சாலையோரங்கள்ல இப்ப நெறைய மரங்கள் நட்டு வைக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மரங்களுக்கு நம்ம அந்த தண்ணீர பயன்படுத்துறதுக்கு எளிதா இருக்கும். அந்த மாரி பண்ணணும்னா, சாக்கடை பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை இது பண்றது 2வது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அ தெருவிளக்கு. தெருவிளக்கு எங்கேயுமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல கொலை, கொள்ளை இப்படி நெறைய நடந்துட்டு இருக்கு. மக்கள் வெளியில பகல் நேரங்கள்ல வெளியில வர்றதுக்கே மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இரவு நேரங்கள்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, தைரியமா வெளியில வரவே முடிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்காக எல்லா இடங்கள்லயுமே இரவு நேரங்கள்ல எந்த தட்டுப்பாடும் இல்லாம மின்விளக்குகள் எரியக்கூடிய அந்த ஒரு இத கொண்டுட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய என்னுடைய பெண் பிள்ளைகள் 2 பேருமே நான் இருக்கக்கூடிய பகுதியில அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க.
தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கழிவறைகளினுடைய நிலை ரொம்ப 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 மோசமா இருக்கு. அத முக்கியமா சரி பண்ணணும். 2வது கிராம பகுதிகள்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலயுமே கழிவறை வசதிங்கிறது கிடையாது. வீட்டுக்கு ஒரு கழிவறை வசதி கட்டி குடுக்குறோம்ன்ற பேர்ல எழுதி எழுதி வந்து அதுக்கான மானியத்த தான் இது பண்றாங்களே ஒழிய, அது சரியான பயன்பாட்டுக்கு அவங்க கொண்டுட்டு வரதில்ல. அதனால மக்களுக்கு கண்டிப்பா அந்த கழிப்பறை வசதிய செய்து குடுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க கெங்கவள்ளியில வந்துட்டு நெறைய சேகோ ஃபேக்டரிஸ் அதிகம் தான். அப் அ ஃபேக்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெல் நெல் மில்லு, கிழங்கு மில்லு இந்த மாரி நெறைய மில்கள் இருக்கு. அவங்க அந்த மில்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு கெமிக்கல் நிறைந்த ஒரு நீரா இருக்கு. அத அவங்க அப்படியே நிலத்தடியில விடுறதுனால, நிலத்தோட வளம் ரொம்ப கெட்டு போயிடுது. அப்படியே உள்ள போகும்போது நிலத்தடி நீரும் அதோட கலந்து நிலத்தடி நீரோட இது ரொம்ப மோசமாயிடுது. அதனால அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமா ஒரு மானியம் அடிப்படையிலோ, இல்ல ஏதாவது ஒரு உதவியின் அடிப்படையில அவங்களுக்கு வந்து அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு இது வந்து ஒண்ணு செஞ்சு, அந்த நீர அதுக்கப்புறமா வெளியேற்றப்படுற மாரி ஒண்ணு செய்யணும். அதுவும் ரொம்ப எங்க பகுதியில முக்கியமான பிரச்சனைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காய்கறி சந்தை பகுதியில தலைவாசல் தினசரி காய்கறி சந்தை வந்து ஒரு முக்கியமான பகுதி. அந்த காய்கறி சந்தை பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகள், விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஏரி பகுதி. ஒரு ஏரி பகுதி. அந்த ஏரி பகுதியில தான் அந்த தினசரி சந்தை வந்து நடந்துட்டு இருக்கு இத்தனை ஆண்டு காலமா. மழை நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து அந்த அந்த சந்தை பகுதிக்குள்ள போயிட்டு வர்றது ரொம்ப சிரமம். ரொம்ப ஈரமா இருக்கும், மண்ணா இருக்கும். சில நேரங்கள்ல வழுக்கி விழுகுற மாரி, அந்த மாரி கூட இருக்கும். ஒரு சுத்தமான ஒரு வியாபாரத்த வந்து மக்களுக்கு அவங்களால குடுக்க முடியாது. சரியான மேற்கூரை இருக்காது. அ மழை காலங்கள்ல மழையில நனைஞ்சுட்டே கூட நெறைய நாள் வியாபாரம் நடக்குது. அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு சரியான கழிவறை வசதி கிடையாது. அதனால அந்த இடத்துக்கு நிரந்தரமான ஒரு தினசரி காய்கறி சந்தை நடக்கக்கூடிய ஒரு கூடாரமாக நிரந்தரமான ஒரு இடத்த அவங்களுக்கு தயார் பண்ணி குடுக்கணும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம். நெறைய இருக்கு. அடிப்படையா முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது இதெல்லாம். இந்த பள்ளி உள்கட்டமைப்புங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலயும் இந்த சிக்கல் இருக்கு. இப்ப நம்ம வேட்பாளரோட பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நேத்து நேத்து முந்தா நேத்து நாகர்கோவில் வேட்பாளர்ட்ட பேசும்போது அவரும் அதான் சொன்னாரு. இந்த பள்ளி உள்கட்டமைப்புங்கிறது வந்து எல்லா பக்கம் இருக்கு. அதே மாரி இந்த சந்தையில நடக்கிற ஊழல் பத்தியும் அவர் நெறைய சொன்னாரு. இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச வசதி வாய்ப்புகள் செஞ்சு குடுக்க தயாரா இல்ல. ஆனா, காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க நெறையா அந்த மாதிரி. அது சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் நம்ம வந்து தான் ஊழல்னு சொல்லப்போனா பண்ணணும். எல்லா இடத்துலயும் இந்த ஊழல் நடக்குதுங்கண்ணா. ம். பொதுவாவே. ஆமா. ஓகே. இப்போ அடுத்து இப்ப நீங்க போன தேர்தல் பார்த்ததுக்கும், இந்த தேர்தல்ல மக்கள சந்திக்கும்போது மக்கள் குடுக்குற உங்களுக்கு வரவேற்பாகட்டும், எப்படி இருக்கு? எப்படி உணர்றீங்க? கண்டிப்பாங்கண்ணா. போன 2021 தேர்தல்ல நான் பயணிக்கும்போது துணை வேட்பாளரா பயணிச்சேங்கண்ணா. ஆ துணை வேட்பாளரா பயணிச்சுட்டு இருந்தேன். வேட்பாளர்கள் கூட தேர்தல் சமயத்துல வாக்கு சேகரிக்க நாங்க போயிட்டுருந்தோம். அப்ப இருந்த ஆதரவை காட்டிலும், இப்ப நான் வேட்பாளரா வாக்கு சேகரிக்க போம்போது எனக்கு இருக்கிற ஆதரவு ரொம்ப 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 ஆ ஒரு நல்ல வரவேற்பா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஆட்சிய தான் இத்தன வருட காலமா இந்த திராவிட அரசாங்கம் வந்து மக்களுக்கு குடுத்திருக்கு. முழுக்க முழுக்க அவங்க வந்து மக்களுக்கான அரசியலே செய்யவே இல்ல. அதனால மக்கள் இப்போ அந்த தவறுகளை எல்லாம் அண்ணன் ஒவ்வொரு கூட்டத்திலயும் வந்து எடுத்து சொல்றத அவங்க கேட்கும்போது, கண்டிப்பா ஒரு மாற்று கட்சி தான் நமக்கு வேணும். இந்த 2 அரசியல் கட்சிகளையும் தாண்டி வேற கட்சி வேணும் அப்படிங்கிறத அவங்க நம்மகிட்ட தெரியப்படுத்துறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது, கண்டிப்பா மக்கள் இந்த தடவ நமக்கான வெற்றிய குடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வருது இந்த தேர்தல்ல. சிறப்பு, சிறப்பு. மகிழ்ச்சி. இத கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வருது அப்படிங்கிறத கேட்கறக்கே நம்மளுக்கு நேர்ல நாங்க பார்க்க போம்போதுமேவும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மக்கள் ஒவ்வொன்னும் சொல்லும்போதும், ஆமா கண்டிப்பா நாங்க அண்ணனோட பேச்செல்லாம் கேட்டோம். நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ம். முழுக்க முழுக்க இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சதவீதமா உயர்ந்துட்டு போகுது, மக்களுக்கு தெரியப்படுது அப்படின்னா, அதுக்கு முழுக்க காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆமா. உறுதியா. ஓகே. இறுதியா நம்மளோட நேர்காணலோட நிறைவுக்கு வரோம். உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உலக
தமிழர்கள் பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இப்போ ஆம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே வெளிநாடுகள்ல ஆ வேலைக்காகவும், வேலை பளுவின் காரணமாகவும் அங்க நீங்க தங்கி இருக்கக்கூடிய உறவுகள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். அந்த நாட்டு மக்களுக்கு அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்த குடுக்குது அப்படிங்கிறது அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க. அந்த ஒரு உணர்வ நீங்க நம்மளோட இந்த தமிழ் மண்ணுக்காகவும், மக்களுக்காகவும் மற்ற நாடுகள்ல நம்ம அடையாளம் காணப்படுவது வந்து சாதி, மதங்களை கடந்து தமிழ், நம்மளுடைய நாடு தமிழ்நாடு, நாம தமிழர்கள் அப்படின்னு தான் அடையாளம் காணப்படுறோம். அப்படி இருக்கக்குள்ள நீங்க வந்து உண்மையா நாங்க அண்ணன் சீமான் அவர்கள் கூட களத்துல மண்ண மீட்கிறதுக்காகவும், மக்களுக்காக போராடிட்டு உண்மையா களத்துல இருக்கோம். எங்களுக்கு நீங்க கண்டிப்பா துணை நிற்கணும். ஆம், அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அத நீங்க உள்வாங்கிக்கணும். உள்வாங்கி தமிழர்கள் அனைவரும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றத நான் வேண்டுகோளா வைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு உலக தமிழர்கள் சார்பாக நாங்க கண்டிப்பா வேண்டிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நாம் தமிழர். நன்றிங்க. எப்போதும் சொல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம் மாற்றுவோம். நாம் தமிழராக அனைவரும் ஒன்றிணைவோம். நன்றி. நாம் தமிழர். மிக்க மகிழ்ச்சிங்க.